இது அப்படி போயிடுமா? angry person. சொல்லுங்க. Angry. நெகட்டிவ் பர்சன் லைக் Angry நெகட்டிவ் person. நெகட்டிவ் நெகட்டிவ் பர்சன். இல்ல, சேலஞ்சிங் ஐடியா. நெகட்டிவ் இது வந்து ஒரு நெகட்டிவான கான்செப்ட் இருந்தாலும் பாசிட்டிவான ஒரு பர்சன் பாருங்க. சேலஞ்சிங் அண்ட் ஐடியா எழுதிக்கிங்க. ஏதோ ஒண்ணு சொல்றப்ப அது வந்து கிரிட்டிக்கலா திங்க் பண்ணி அது ஒர்க் ஆகாம போனா என்ன பண்ணுவ? இப்ப 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறாங்க. அதுல ஒரு ஆள் ஐடியா சொல்றாரு. 2 பேர் சப்போர்ட்டிவா பேசுறாங்க. ஆனா 4வது ஆள் வந்து இது நெகட்டிவா போனா என்ன பண்ணுவ? அதுக்கு நீ பிளான் வச்சிருக்கியா? இதுல எதுவுமே நம்பாம இருப்பாங்களா சார்? அவங்கதான் நம்பாம கேள்வி கேட்பாங்க. ஆனா நல்ல விஷயத்துக்காக கேட்பாங்க. நாளைக்கு அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுன்னா முன்னாடியே யோசிச்சு வச்சிருக்கலாம் இல்லையா? அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. இது ரொம்ப ஃபேமஸ், பாத்திருக்கீங்களா? அது பிரேக் எ லெக். குட் லக் குட் லக் நீங்க சொன்னீங்க சார். எதுவுமே நீங்க சொல்லிருக்கீங்க. வெரி குட் வெரி குட். அவ்வளவுதான் அவ்வளவுதான். இத அதிகமா யூஸ் பண்ணுவாங்க சார். குட் குட் லக். பிரேக் எ லெக். எஸ் எஸ், பிரேக் எ லெக். அந்த காலத்துல சண்டைக்கு போறப்ப பிரேக் லெக்னாக்க எதிராளி காலை உடைச்சிட்டு வந்துரு சண்டைக்கு அப்படிங்கிறது. அது வந்து குட் லக், நீ ஜெயிச்சுட்டு வா ஜெயிச்சுட்டு வா அப்படிங்கிற ஒரு இதுதான். சார் இதுக்கு கிளீன் ஸ்லேட்டுக்கு ராசா டேபுலா சொல்றாங்க. அதுவுமே இடியமா தானா சார்? நீங்க கரெக்டா சொல்லுங்க. இது பண்ணுங்க. அது இங்கிலீஷ் வேர்டு இல்லை. நீங்க சொல்றது இங்கிலீஷ் வேர்டு கிடையாது. ஓ, அதுக்கு இதே மீனிங் தான். இது இங்கிலீஷ் கிடையாது. ராசா டேப் யூரோப்பியன் வேர்டு. இங்கிலீஷ்ல கடன் வாங்கியிருப்பாங்க. அது ஒண்ணும் இல்ல. இங்கிலீஷ்ல எல்லாத்தையும் கடன் வாங்குறவங்க தான் அவங்க. அது ஆனா நீங்க சொல்றது இங்கிலீஷ் வேர்டு இல்ல. ஓகே சார். இப்ப காட் ரெட் ஹேண்டட் அப்படின்னு ஒண்ணு இப்ப பாருங்க, இது கேள்விப்பட்டிருப்பீங்க. காட் ரெட் ஹேண்டட் நியூஸ்ல தான் அடிக்கடி கேட்பீங்க. அதாவது கையும் களவுமா அப்படி கையும் களவுமானா கரெக்டா மீனிங் என்ன? பவித்ரா மேம் என்ன மீனிங் அவங்க சொல்றாங்க? கைய நார்மலா ஒரு போலீஸ் ப்ரூஃபோட தெரிஞ்சிருச்சு. இல்ல, இன்னொரு வாட்டி ப்ரூஃபை விட தாண்டி இன்னொன்னு ப்ரூஃப் எவிடன்ஸை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. கையும் களவுமா என்னது? அந்த ரியாலிட்டில ஒயில் டூயிங் ராங், திருட்டு போய் அது பண்ணிட்டு இருக்கப்பே பிடிக்கிறது. ஒயில் டூயிங் ராங் ஒன் இஸ் காட். இது புரியுதுங்களா? எவிடன்ஸை விட முக்கியம் அவன் கண்ணாலே நேரடியாக பார்த்துறது. ரைட். சோ ஜட்ஜ் வீட்ல இப்ப ஜட்ஜ் வீட்ல போய் ஒருத்தர் திருடுறான்னு வச்சுங்க பவித்ரா மேம். ஜட்ஜ் வீட்ல போய் ஒருத்தர் திருடுறாரு, ஜட்ஜ் வீடுன்னு தெரியாம. அங்க புடிச்சிடுறாரு ஜட்ஜ். என்னங்க அது? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? இட்ஸ் ஆல் ரைட். இந்த ரைட். நாய் கடி பட்டாலும் டாக்டர் வீட்டு நாய் கடிச்சா பரவாயில்ல அப்படிம்பாங்க. அது மாதிரி இது மாட்டினா, இது ஜட்ஜ் வீட்டுல மாட்டிட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை, சீக்கிரம் கேஸ் முடிச்சிருவாங்க. ரைட். சார் இது வந்து இடியம்ஸ் சார். எல்லாமே இடியம்ஸ் தான். நம்ம சொல்றது எல்லாமே இந்த மாதிரி ஒரு வார்த்தை பாருங்க. இது எப்படி நீங்க நான் வச்சிருப்பீங்கன்னு தெரியல. இதெல்லாம் இல்லாம நீங்க ஒரு 10 நாள் நியூஸ் கேட்டீங்கன்னா எல்லா வார்த்தையும் வந்துடும். அது கட் கார்னர்ஸ். அந்த மூல முடுக்கு அந்த மாதிரி. அது சென்டரா அப்பனா அத சென்டர் வச்சு தானே சொல்ல முடியும். இந்த கட் கார்னரா பேசுனா பார்த்து ஒவ்வொரு இதுவும் பார்த்து பேசு. இல்ல, do it in the easiest way, cheapest way. ஓகே. எது ஈஸியா பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா இத அட்வைஸ் பண்ணும்போது நிறைய சொல்வாங்க சார். டோன்ட் கட் கார்னர்ஸ்ம்பாங்க. ஈஸியா பண்ணணும்னு நினைக்காத. நோ பெயின் நோ கெயின் சொல்றாங்க இல்லையா? ஆமா சார். இது கூட precise come to the point அப்படிங்கற பேஸ்லயும் சொல்லுவாங்கல்ல கட் கார்னர்ஸ். கட் கார்னர் do அதாவது சீப்பஸ்ட் வேலை, குறுக்கு வழியில போறதா கட் கார்னர்ஸ். ஓகே. இப்ப டோன்ட் கட் கார்னர்ஸ்ம்பாங்க. ஐ won't கட் கார்னர்ஸ். இது வந்து நோ பெயின் நோ கெயினுக்கு வந்து ஈக்குவலா வரும். டோன்ட் கட் கார்னர்ஸ். ஓகே சார். கான் கட் தி மஸ்டர்ட்னா என்னது சார்? சொல்லுங்க. கான் கட் தி மஸ்டர்ட். சரி, எனக்கு சரியா தெரியல. ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ஓகே சார். CAN
O T can 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 Can't. can Can't. cut the Can. mustard. can't cana Can't, I think. K-A Cannot தானே நீங்க சொல்றீங்க கனிஷ்கா? cannot தான். Can't ஆ, cut the அதான் mustard. அதான் can't. எனக்கு இதோட யூசேஜ் என்னன்னு தெரியல. can't cut the mustard எனக்கு சரியா தெரியல இதோட. அதாவது கடு ரொம்ப சிறி இதை விட சின்னதா இருக்க முடியாது, லைக் தட் இட் மஸ்ட் பி. இதுக்கு மேல நம்ம can't cut பண்ண the முடியாது. mustardனா இது இதுக்கு கடுகு மேல நம்ம காரம் போகாது அப்படிங்கிற மாதிரியா? can't cut the mustardனா ஆட்டம்ல சபாட்டாமிக் லெவல் சொல்றீங்களா? அது சொல்றீங்களா? இல்ல, இதுவும் இதை விட idiom சிறுசா தான் சார் போகாது. வருது ஆனா. இதை விட சிறுசா அந்த மாதிரி தான் மேபி அந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இதை விட ஆமா, சிறுசா அந்த கட் மாதிரி. பண்ண முடியாது. அது இருக்கிறதே சிறுசு, அதை விட சிறுசு. சிறுசா பண்ண முடியாது. அது மஸ்டார்ட் Something யூஸ் like that. பண்ணுவாங்களா? மஸ்டார்ட் யூஸ் பண்ணுவாங்களா? கடுகு 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 அந்த சிரித்தாலும் அந்த காரம் அளவுக்கு போகாதுங்கிற மாதிரி. காரம் குறையாது. பட் அப்படி இருக்கு. ஆமா. யூசேஜ்னு தெரியல, அது என்னன்னு பார்க்கலாம். Okay. Don't rock the boat. Look at this. இது அடிக்கடி சொல்றது. ஏதாவது ஐடியா இருக்கா? டோன்ட் ராக் த போட். ராக்னு வருது, போட்னு வருது, டோன்ட்னு வருது. அது failure அவசரப்படாதீங்க அந்த ஆகாம. மாதிரியா இப்ப சார்? போட்ல போயிட்டே இருக்கீங்க, போட்ல அசைட் ஆடக்கூடாதா சார்? ஆடாம இருக்கணும். இப்ப ராக் பண்றீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆமா, அதான் ராக்னு ஆடுறது, ஆடக்கூடாது. அது அவசரப்படக்கூடாது அந்த மாதிரி. டோன்ட் டிஸ்டர்ப். Don't disturb. நல்லா ஓ. போயிட்டு இருக்கு. Why are you rocking the boat? எவ்வளவு தமிழ் படத்துல இந்த டயலாக் வரும். நல்லா போயிட்டு இருக்குது, நல்லா தானே போயிட்டு இருந்தது. Why are ஏன் you- ஏன் சொதப்புற அந்த மாதிரி தானே Yeah. சார்? Don't rock the boat. It's a small world. யாரு சதிலீலாவதி Yes, படம் யார் small world. பார்த்திருக்கா? சதிலீலாவதி படம் யார் பார்த்திருக்கா? நான் பார்த்திருக்கேன் சார். ஆனா ஃபுல்லா பார்த்தது இல்ல. மெட்ராஸ்ல இருந்து பெங்களூர், கோயம்புத்தூர்ல இருந்து பெங்களூர் போவாங்க. அங்க போனோடனே கோயம்புத்தூர்ல ஏறி பெங்களூர் பார்ப்பாங்க. ஐயோ இங்கே இருக்கியா, நான் உன்னை பெங்களூர்ல பார்த்தேனே. இட்ஸ் a small world அப்படின்னு. ஆமா சார். இட்ஸ் a small worldனா அண்டம் ரொம்ப குட்டி. சின்ன இது ரொம்ப சின்ன உலகம் ரொம்ப சின்னது. இது ஒரு சின்ன உலகம். இந்த உலகம் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. சின்னது. எங்க வேணாலும் யார் வேணாலும் இருக்கலாம், எங்க வேணாலும். So very small space. சார் இதுவும் இடியம்னு கேட்டிருக்கேன் சார், ஆனா இடியம் தெரியாது. டைரக்ட் மீனிங் தான் நினைச்சேன். இட்ஸ் a small world. இப்ப வேர்ல்டுன்னு வந்துருச்சு பாத்தீங்களா இந்த இடத்துல. அப்ப இடியம் தானே, நம்ம ஒரு இடியமா தானே இருக்க முடியும். ஒரு வேர்ல்ட வந்து ஸ்ட்ரைட்டா சொல்லிச்சு ஸ்மால் வேர்ல்ட்னா ஸ்மால் ஸ்பேஸ், so that anyone can meet anyone, everyone can meet everyone னு சொல்லுவாங்க. Anytime, a small space that we can meet each other. In no time. எவ்வளவு தூரம் அதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு பாருங்க. ஆனா ஸ்மால் வேர்ல்டுனா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நான் இப்பதான் கோயம்புத்தூர்ல பார்த்தேன், இப்பதான் சென்னையில பார்த்தேன், உன்னை இங்கேயும் பாக்குறேன். இட்ஸ் a very small world. இது ரொம்ப ஈஸி சார் தான். இதுக்கு சொல்லுங்க. டவுன் டு இதுக்கு இல்ல இதுக்கு Go ahead. இது டவுன் டு எர்த். No. அவங்க ஹரிபிரியா கேட்டாங்க. ஹரிபிரியா Down to the earth. இப்போ ரொம்ப actors எல்லாம் தன்மையானவர் சொல்லுவாங்கல்ல, சார், down to the earth. தன்மையானவர்னு சொல்லுவோம்ல, ரொம்ப தன்மையானவர். இல்ல நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி பண்பானவங்க. அந்த ஒரு feel கொடுக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல. இல்ல அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்பு. கொடுக்கிறது. லைக் இல்ல ரொம்ப டவுன் டு த நமக்கே இப்ப சைல்டு ஓரியன்டா இருக்காங்கன்னா அவங்க சைல்டு அவங்க டவுன் டு த எர்த்தா இருக்காங்க. சைல்ட் ஃப்ரெண்ட்லி லைக் தட். Grounded. Grounded. Grounded movies, right? ஆக்டர் கார்த்தி இருக்காருல்ல, அவரு கிரவுண்டட் மூவிஸ் நடிப்பாரு. நிறைய கிரவுண்டட் மூவிஸா இருக்கும். அதே சூர்யா மாதிரி ஆளுங்க வந்து கிரவுண்டட்ல ஃபேண்டசி மூவிஸ் தான், ரொம்ப கிரவுண்டடா இருக்காது, ரைட்? கங்குவா கிரவுண்டடா அந்த இருக்காது. மாதிரி. பட் யூ லுக் அட் தி Yes. கிரவுண்டட்னா கிரவுண்டட் கேரக்டர் ரொம்ப கிரவுண்டடா இருக்கும். நிறைய இறங்கி பண்றது அப்படிதானே சார்? டவுன் டு எர்த்னா அவர் நிறைய பணக்காரரா இருப்பாரு, ஆனா வந்து நார்மலா எல்லாத்தையும் பழகுவாரு, இயல்பா இருப்பாரு. எதையுமே உண்மையானவர்னு நான் சொன்னேன் சார். ரொம்ப சிம்பிள். அது பிராக்டிக்கல்ங்கிறது ரொம்ப சகஜமா இருக்கிறது. ரைட். இஸ் வெரி டவுன் டு எர்த் அப்படின்னா
ரொம்ப பிராக்டிக்கலா பேசுவாரு. ரியாலிட்டி. சார் இந்த இது எனக்கு கனெக்டடா ஃபீல் ஆச்சு, அதான் சார் சொன்னேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். டவுன் டு த வயர். இது வந்து ஸ்போர்ட்ஸ்ல அடிக்கடி வரும், இதுலயும் வந்துடும், நம்ம லைஃப்லயும் வரும். Down to the டவுன் டு த டவுன் டு த வயர். வயர். இப்ப டென்னிஸ் மேட்ச்ல 5 செட் நடக்குது. 5வது செட்டு நீங்க வந்து விம்பிள்டன்ல வந்து மினிமம் ரெண்டு கேம் டிஃபரன்ஸ். நீங்க டை பிரேக் அடிக்க முடியாது. அப்ப எஸ் சார் டிஃபரெண்ட் 2 பாயிண்ட்ஸ் 6 7 7 8 8 9 9 10 10 11 12 கடைசியா டியூஸ் 16 தான் வந்துட்டே இருக்கு சார். அதுதான் டவுன் டு த வயர். till the டவுன் டு last த வயர். down to the wire னா till the last. ரொம்ப லாங்கா போறது. last moment. நோட் லாஸ்ட் பண்ணிக்கங்க. மொமெண்ட்ல எதிர்பார்க்காதது நடக்கிறதா சார்? Yes, Pavitra ma'am, can you repeat? இல்ல லாஸ்ட் மினிட் வரை ஒன்னு எதிர்பார்த்திருப்போம், ஆனா நடக்கிறது அது அன்எக்ஸ்பெக்டடா வேற மாதிரி அவ்வளவுதான். நடந்திருக்கும். இப்ப பாருங்க 50 ஓவர் இவங்க போட்டாங்க. ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து 49.5 ஓவர் போட்டுட்டு டவுன் டு த வயர் நிறைய 20 லாஸ்ட் மினிட்ல லாஸ்ட் பால்ல தான் தெரியும். நிறைய அந்த மாதிரி. லாஸ்ட் பால்ல டிசைட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? the match went down to the wire. மறுநாள் காலையில ஹிந்து பேப்பரை பாத்தீங்கன்னா the match went to the wire. The match gone down to the wire. நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு கிரிக்கெட் இல்லைன்னா டென்னிஸ், ஏதோ ஒரு இன்டர்நேஷனல் ஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு ஒரு வருஷம் ஃபாலோ பண்ணுவோம். அதாவது ஒரு வருஷம் இங்கிலீஷ் கமெண்ட்ரி மட்டும் கேளுங்க, முடிஞ்சு போச்சு. எல்லாம் வந்துடும். இதுல உள்ள எல்லா இடியமும் வந்துடும், எல்லா வெக்காபுலரியும் வந்துடும். ஸோ ஒரு லைஃபோட ரிஃப்ளெக்ஷன் தான் ஒரு ஸ்போர்ட்னு நீங்க வச்சுட்டா அது அப்படியே டிராவல் பண்ணுவீங்க. ஸோ நான் முன்னாடி சொல்லலையா, எனக்கு பண்ண ஒரு அட்வைஸ், பெஸ்ட் அட்வைஸா நினைக்கிறது அதான். டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. அது படிக்கிறதுக்கு ஆர்வத்தோட படிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்கணும். ஸோ ஒரு கிரிக்கெட்டோ டென்னிஸோ ஸ்போர்ட்ஸோ பிஸ்னஸோ நீங்க லோக்கல் நியூஸோ இல்லை இன்டர்நேஷனல் பாலிட்டிக்ஸோ ஏதோ ஒரு ஏரியா பிடிச்சிட்டு எவ்ரிடே படிக்கணும். உங்களுக்கு 1 இயர்ல எல்லாம் வந்துடும். இந்த இதெல்லாமே வந்து மனப்பாடமே பண்ணக்கூடாது. அதாவது இடியம்ஸை வந்து எப்படின்னா மனப்பாடமே நீங்க பண்ண வேண்டியதில்லை. இப்ப பாருங்க. ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி இது தமிழ்ல நம்ம நிறைய பேசுறதுனால புரிஞ்சுக்கிட்டாலே. இப்ப பாருங்க சிந்துஜா சொல்லுங்க. இப்ப டிராப் இன் தி ஓஷன். டிராப் இன் த ஓஷன். இது கடல் ஒரு துளி பெருவெள்ளம். ஒரு பெருவெள்ளம் இல்ல, அது சேமிக்கிறதுக்கு இல்ல இது. ஆனா இல்ல சார், கடல்ல ஒரு துளி விழுந்தது மாதிரி சார், மழை துளி விழுதுன்னு இல்ல, சொல்லுவாங்க. கடல் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சார் ஒரு கடல்ல துளி குளுக்கோஸ் போட்டு வந்து தேடுற மாதிரி. கடல் அளவு சார், மாதிரி. அதாவது இப்போ காத்து என்ன சொல்றது, மழை பெஞ்சு ஒரு சொட்டு தண்ணி தான் சார் அப்படியே ஆறுல போய் இல்ல 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 கடைசியில கடலுக்கு போகுதுல சார். இல்ல, கடல்ல ஒரு ஊசியை போட்டு தேடுற மாதிரி, அப்படிதானே சார்? I am a drop in the ocean. இப்ப சொல்லுங்க. இல்ல சார், நான் பெரிய கடல்ல நான் ஒரு துளி மாதிரி. அவ்வளவுதான். ஒரு துளி மாதிரி. ஒரு தூசிக்கு சமம். நம்ம ஒண்ணுமே இல்லை. நம்ம இந்த இந்த இவ்வளவு பெரிய யூனிவர்ஸை பாக்குறப்ப நம்ம ஒண்ணுமே கிடையாது இல்லைங்களா? 10,000 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 1 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி உருவானதுங்கிறாங்க இந்த யூனிவர்ஸ். ஏர்த்து 10,000 இயர்ஸ்க்கு முன்னாடி. நம்ம இருக்கிறது 40 வயசு 50 வயசு 55 வயசு, அதிகபட்சம் 100 வருஷம். நமக்கு அப்புறம் எத்தனையோ வருஷம் இருக்க போகுது. நத்திங். I am a drop in the ocean. I am nothing. I am really nothing. அப்போ ஒத்துக்கலாமா? I am nothing ஒத்துக்கலாமா? எஸ் சார், எஸ் சார். 0.00001 கூட நம்ம கிடையாது. ரைட்? ஸோ ஒரு 2 ஜென்ரேஷன் போனா நம்ம யாருன்னே தெரிய போறது இல்லை. ஒரு ஜென்ரேஷன் பண்ணி நம்ம யாருக்கும் தெரிஞ்சது கிடையாது. ரைட்? நம்ம எதுவுமே ஜஸ்ட் டிராப் கூட ஒத்துக்கலாம். டிராப்பை விட சின்னதா ஒரு விஷயம் இருக்குன்னா அதுதான் ஒரு ஆட்டம் சொல்லலாமா? இந்த ஒரு ஆட்டத்தை சப் ஆட்டம் சொல்லலாமா? அதை விட சிலது நேனோ ஆட்டம் சொல்லலாமா? மைக்ரோ ஆட்டம் சொல்லலாமா? அந்த அளவு தான். ஸோ அதுக்கு பதில் சூன்யம், நத்திங்னு சொல்லலாம். ஐ எம் டிராப் இன் த ஓஷன். இவ்வளோ பெருங்கடல்ல ஒரு சிறு துளி. நீங்க எப்படி வேணாலும் அதை வந்து உள்ள இது பண்ணிக்கலாம். ரைட்? இப்ப நம்ம இதுல வந்து இயர்லி பேர்ட் ஃபெச்சர்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து நீங்க ஒரு பழமொழியாவே எடுத்துக்கலாம். ஆமா சார், இயர்லி பேர்ட் அது நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். இயர்லி பேர்ட் ஆஃபர், இயர்லி பேர்ட். எஸ். இப்ப நம்ம டிரா த லைன்னு சொல்லுவாங்க. கோடு கிழிக்கிறது.
இல்ல அது வந்து வரையறுக்கப்பட்ட இந்த மாதிரி அதான் ஒரு பவுண்டரி இருக்கணும். பவுண்டரி, செட் த பவுண்டரி, செக்யூர் Set the பவுண்டரிஸ் limits. Set the boundary. செக்யூர் limit. செட் த பவுண்டரிஸ் லிமிட், செட் த லிமிட். Secure அதாவது boundary. ஐ நோ மை பவுண்டரி அப்படிங்கிறது ஐ செட் த பவுண்டரினா செட் த லிமிட்னு போடுங்க. டிரா த லைன்னா இந்த கோடு வச்சு அந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது, இந்த கோட்டை தாண்டி நான் வரமாட்டேன் அப்படிங்கிறது. அதுதான் சார் நான் சொல்ல வந்தேன் ஃபர்ஸ்ட். பார்த்தோன்னே எனக்கு அதான் கரெக்டா ஞாபகம் வந்து. சூப்பர். ஈஸியஸ் ஸ்பை, வடிவேல் சொல்லிட்டு. ஈஸியஸ் ஸ்பை. Easy as ஈஸி பிசி மாதிரி சார், ரொம்ப ஈஸி. ஒண்ணு இல்ல, ஈஸியஸ் ஸ்பைன்னா ஒண்ணு ஈஸி தான். அக்கா சொன்னதுதான் எனக்கு சிரிப்பா என்ன ஆமா, இங்க சொல்லுங்க? அப்படிதான் சொல்லுவாங்க. தெரியாதா உங்களுக்கு? ஈஸி பிசி சொல்லுவாங்க. அது ஒரு ஃபேமஸ் அக்கா நான் இருக்கிறது திருநெல்வேலியில. கலக்கிய லாங்குவேஜ் அது. என்னதானக்கா தெரியும் எனக்கு அந்த Easy peasy. சரௌண்டிங்ஸ் ஈஸி இனிமேல் பீஸி தான் லெமன் வருவேன். ஸ்குவீஸி. ஆமா, ஈஸி பிசி லெமன் ஸ்கியூசி. சூப்பர். அட் த டிராப் ஆஃப் a hat, இது பாருங்க ராமன். சார் அட் த டிராப் ஆஃப் a hat என்ன சொல்ல முடியும், என்ன சொல்ல வர்றாங்க? அட் த டிராப் ஆஃப் a hat. at the drop of hat. டிராப்னா இல்ல ஓவராலா என்ன இருந்தா பவித்ரா மேம் சொல்ல முடியுமா? அட் த டிராப் ஆஃப் a hat. அட் குரூசியல் மூமெண்ட் சார். அந்த 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 குரூஷியல் மொமெண்ட்டை செகண்ட்ல தாண்டி இன்னொன்னு இருக்குது. குரூஷியலை தவிர இன்னொன்னு இருக்குது, ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கு. மொமெண்ட் தான். குட் கடைசி ரீசனா தருணம். சார்? Automatic கடைசி solution ஆ சார் தருணம். இந்த மாதிரி? இல்ல good அந்த reason. தருணத்துல ஒண்ணு இருக்குது. குட் ரீசன். இல்ல இமீடியட் Immediate Without reaction, அந்த hesitation. டிராப் ஆஃப் sir. ஹேட் நீங்க கீழே உங்க கையில இருந்து கீழே போடுறீங்க தொப்பிய, எவ்வளவு நேரம் ஆகும்? Quick எவ்வளவு reaction நேரம் sir. ஆகும்? அதுதான் இமிடியேட். அந்த டிராப் ஆஃப் ஹேட் நடந்துச்சு விட்டுட்டாங்க. இன்ஸ்டன்ட்லி. Okay. இன்ஸ்டன்ட்லி இல்ல without stopping. அவ்வளவுதான், வித்தவுட் ஸ்டாப்பிங். உடனே அந்த டிராப் ஆஃப் ஹேட்னா உடனே நடக்குது, உடனே நடக்குது. Okay. இப்ப பாருங்க, ஆப்பிள் ஆஃப் ஒன் சைட், இது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு கேள்விப்பட்டிருந்தா ஈஸி. ஆப்பிள் ஒருத்தங்க அவங்க மேல கண்ணுன்னு சொல்லுவாங்களே sir. ஆமா, இப்ப ரஜினிகாந்த் ஒரு கூட்டத்துக்கு போறாங்கன்னா எல்லாரும் ரஜினி மேலதான் கண்ணு வச்சிருக்காங்க இல்லையா? ஆமா, உனக்கு ஆப்பிள் கண்ணு ஆஃப் ஒன் வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்களே சார். அதான் அட்ராக்டிவ். சைனோஷியர், அப்படி ஒரு வார்த்தை இருக்கு இங்கிலீஷ்ல, சைனோஷியர்னு இருக்கு. ரைட். கல்யாண வீட்டுல அவர் தான் மாப்பிள்ள, ஆமா சார். என்னைய வந்து சாவு வீட்டுல அவர் தான் பணம். ஐயோ, உனக்கு கண்ணு வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்களே கல்யாண சார். வீட்டா இருந்தா அதான் அவர் தான் sir. மாப்பிள்ள. இத இப்ப எல்லாரு கண்ணும் அங்கதான் இருக்கும். அதே மாதிரி இறந்த வீட்டுல அவர் தான் வந்து இதுவா சடலமா இருப்பார். ஆப்பிள் ஆஃப் ஒன் சைட். ரைட். பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ், பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து எப்பயுமே அவர் Highlighted person அவரைதான் பார்ப்பாங்க, அவரைதான் பார்ப்பாங்க பொதுவா. ரைட். இது சூப்பரான வார்த்தை. லைஃப்லயும் சரி ஸ்போர்ட்ஸ்லயும் வந்துகிட்டே இருக்கும் இது. பேக் டு த டிராயிங் போர்டு. என்ன அர்த்தம் பவித்ரா மேம்? என்ன அர்த்தம் பேக் டு த டிராயிங் போர்டு? B2ல நிறைய இதோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களோட ரீடிங்ல நிறைய மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஐடியா இருந்ததுன்னா பேக் டு த டிராயிங் போர்டு. அதாவது லேர்ன் ஃப்ரம் பேசிக்ஸ். எப்ப இது ஏதோ ஒரு ஈவென்ட் நடந்ததுக்கு அப்புறம் லேர்ன் ஃப்ரம் பேசிக்ஸ் ஓரளவு மிஸ்டேக்ஸ்ல இருந்து கத்துக்கிறது. டிஃபீட்டட் போடுறீங்களா? தோத்துறீங்க, ஒரு மேட்ச்ல தோத்துட்டு உடனே ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் கேப்டன் சொல்லுவாரு, ஸ்டீவ் we want to go back to the drawing board பாரு. 10 failed sir. ஆமா, நீங்க தோத்து போயிட்டு go back to the drawing boardனா go back அதான் and learn learn from the mistakes. go back until learn from the mistakes. அடுத்த வாட்டி அந்த மேட்சை ஜெயிச்சு காட்டிடுங்க, அந்த தப்பை பண்ணாதீங்க. we want to go back to the drawing boardனா தோத்துட்டோம், தப்பு பண்ணிட்டோம்னு தெரியுது, எங்க தப்பு பண்ணோம்னு நாங்க அனலைஸ் பண்ண போறோம். அந்த தப்பை இன்னொரு வாட்டி பண்ணாத அளவுக்கு நாங்க பாத்துக்க போறோம். புரியுதுங்களா? பேக் டு த நம்ம பார்த்த பேசேஜ்ல வந்து சூப்பரா வரும். நிச்சயம் ஒரு B2ல நிறைய வரும். எனக்கு தெரிஞ்சு ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க வருஷம் ஃபுல்லா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த, ஆனா வெறித்தனமா ஃபாலோ பண்ணுங்க. அது இங்கிலீஷ்ல வந்து உங்களுக்கு எப்படி வரும்னு பாருங்க.
இப்ப கரும்பு தின்ன கூலி. பவித்ரா மேம், கரும்பு தின்ன கூலின்னா என்னங்க? கரும்பு தின்ன கூலி